எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நெஞ்சு கோழியில் ஒரு சாப்பாடு செய்ய போகிறேன். வாங்க இப்படி செய்கிறதுண்டு பார்ப்போம். இப்போ சட்டிக்குள்ளே கோழியை போட்டுட்டு இதுக்கு ஒரு 1/4 சில்வர் தண்ணி விட்டுருக்குறேன். அதோடு சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு இதை அவிய விடுவோம். முதல் சிக்கன் அவிச்சு எடுத்தாச்சுது. இதை இனி உருத்தி எடுக்க வேணும். எடுப்போம். அதை சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் உள்ளி பல்லு அதையும் இதோட சேர்த்து வதக்குவோம். முதல் வெங்காயத்தை வதக்குவோம். வெங்காயம் வதங்கிட்டு இதோட சேர்த்து ஒரு சின்ன அளவான தக்காளி பழம் ஒன்றை போட்டு வதக்குவோம். அதையும் தக்காளி பழம் வதங்கிட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் இஞ்சியும் உள்ளியையும் கொடுத்து அதையும் சேர்த்து வதக்குவோம். கோழி அவிச்சு வச்சது அதை எப்படி துண்டு துண்டு அவிச்சு போட்டு இப்படி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் போடுவோம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம். அதோட சேர்த்து 1/4 டீஸ்பூன் கறித்தூளும் கொஞ்சம் போட்டு உரைப்புக்கு கோழி அவியக்கு கொஞ்சம் உப்பு போட்டதானே அப்புறம் பார்த்து போடுவோம். ஒரு கொஞ்சம் போடுறேன், பார்த்து போடுவோம். நீங்கள் இதையும் சேர்த்து வதக்குவோம். இது வதங்கி கொண்டு வந்துட்டு இதை இப்படி ஒரு இடையில விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இது 2 முட்டை எடுத்துருக்கிறேன். அதையும் இதை விடுவோம். முட்டையை விட்டுட்டு இதற்கா மூடி விடுவோம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நான் முட்டைக்கு மேலே பிறகு இதை கிண்டுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அதோட முட்டையோட சேர்த்து கலந்து விடுவோம். இப்போ கடைசியாக வாசத்துக்கு கொஞ்சம் கறிவேப்பிலையை போட்டு கிண்டி விடுவோம். இப்போ ரெடி ஆகிடுது. இதை இனி இறக்குவோம். பாருங்க, சிக்கன் வர ரெடி ஆகிடுது. நீங்களும் இது செய்யலாம். பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம். பெரியாக்களும் சாப்பிடலாம், சின்னாக்களுக்கு டக்காண்டு செய்து கொடுக்கலாம். இது ஓகே. நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கண்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.